இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுக்கு அரசு மற்றும் இருநாட்டு நட்புறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் முக்கியமான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். இது உலக நாடுகள் உடனான இந்தியாவின் இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் செயல்முறையில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்துக்கு தனது அரசுமுறை பயணத்தின் போது பிரதமர் மோடி அந்த நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் மன்னர் சார்ல்ஸுடன் நேரில் சந்தித்து முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம், புதுமை, தொழில்நுட்பம், நிலைத்தன்மை மற்றும் மக்களிடையேயான உறவுகள் என பல துறைகளில் இரு நாடுகள் கூட்டுறவை மேம்படுத்த ஆர்வமாக உள்ளன. இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கிலாந்து நிறுவனங்கள் தங்களுடைய உயர் மதிப்புடைய பொருட்களான விஸ்கி, கார்கள் மற்றும் பிற உற்பத்தி பொருட்களை இந்திய சந்தைக்கு எளிதாக ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இங்கிலாந்தில் தனது பயணத்தினை நிறைவு செய்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். மாலத்தீவின் ஜனாதிபதி முகமது முய்சு வழங்கிய அழைப்பை ஏற்று ஜூலை 25 மற்றும் 26 தேதிகளில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இது இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த பயணங்கள் இரண்டும் பிரதமர் நரேந்திர மோடியின் வெளியுறவு துறையில் மேற்கொள்ளப்படும் தீவிர முயற்சிகளை பிரதிபலிக்கின்றன. உலக நாடுகளுடன் இந்தியாவின் நிலையை உயர்த்தும் நோக்கத்தில் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான வழிகளை திறக்கும் வகையில் இந்த பயணங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வெளியுறவு கொள்கையின் பாதையை அணிசேரா கொள்கையை நோக்கி வகுத்தார். இந்தியாவின் மற்ற பிரதமர்களும் இந்த வழியை பின்பற்றினர். ஆனால் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் ஆகியோர் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பன்முகத்தன்மையை நோக்கி நகர்த்தி வருகின்றனர்.